நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமுக்கெலாம் நிறைய ட்ரை பண்ணுவீங்க. பல்வேறு யூடியூப் சேனலில் வந்து வேலை வாய்ப்பெல்லாம் பார்ப்பீங்க. அந்த மாதிரி யூடியூப் சேனல்லாம் பார்த்துட்டு வெப்சைட்லலாம் பார்த்துட்டு நீங்கள் நிறைய அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணுவீங்க. ஒரு 10 போஸ்டிங் உள்ள ஒரு ஓஏ போஸ்டிங்னு வச்சுக்கோங்க. அங்கே போய் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னு வச்சிங்கன்னா அங்கே கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் வந்து வந்திருப்பாங்க. அதே மாதிரி தான் இதுவும். இந்த வருமான வரி தீர்ப்பாயத்தை நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு 6000 பேர்கிட்ட இதை வந்து அட்டன் பண்ணுறாங்க. போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 18 போஸ்டிங் தான். யானை பசிக்கு சோளப்பொரி. இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குடும்ப சூழ்நிலை ரொம்ப கஷ்டம். வேற நீங்கள் இருக்கிற பகுதிகளில் வேலை வாய்ப்பு இன்மை, அதே மாதிரி நீங்கள் படித்த படிப்புக்கு வேலை, நீங்கள் நினச்ச வேலை கிடைக்காம நிறைய பேர் சிரமப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. குரூப் 4 தான் நமக்கு கிடைக்கல, 4-5 வருஷம் எழுதி அட்டன் பண்ணுறோம், எந்த எக்ஸாமும் செட்டாக வரல, சரி இதுலையாவது நம்ம எப்படியாவது பாஸ் பண்ணி போயிடணும் அப்படின்ட்டு அந்த சூழ்நிலையில் வந்து இருப்பீங்க. இருந்தாலும் பல்வேறு யூடியூப் சேனல்ஸ் வந்து இப்போ வந்ததுனால இப்போ வந்து எல்லாருடைய கையில் மொபைல் போயிடுச்சு. அதனால் அவங்க வந்து இது எல்லாமே பப்ளிசிட் பண்ணுறதுனால போட்டியாளருடைய எண்ணிக்கை வந்து கூடியிருது. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்சி வந்துச்சுன்னா நிறைய பேருக்கு வந்து தெரியாது, போட்டியாளர் கம்மியாக இருப்பாங்க, ஆனால் எக்ஸாம் எல்லாமே வேகமாக சீக்கிரமே முடிச்சிருவாங்க. இப்போ அப்படி கிடையாது. இப்போ எல்லோருடைய கையிலுக்கும் மொபைலில் போய் தகவலை வந்து கொண்டு சேர்க்கறதுனால ஹெவியான காம்படிஷன் வந்து வந்துருச்சு. அப்போ இந்த ஹெவியான காம்படிஷன்னா நம்மளுடைய திறமைகளை அதிகப்படுத்தி முயற்சிகளை அதிகமாக வச்சுக்கிட்டு மட்டும்தான் இந்த மாதிரி வேலை வாய்ப்பை வந்து பெற முடியும். நாங்கள் ஏதோ சேனலில் பார்த்தோம், ஒரு அப்ளிகேஷன் எடுத்தோம், ஃபில் பண்ணி போட்டோம், என்ட்ரி போய் அட்டன் பண்ணோம், என்ட்ரி அட்டன் பண்ணோன்னே வாயை வச்சுட்டு சும்மா இருக்கீங்களா? கிடையாது. பல்வேறு யூடியூப் சேனலுக்கும் வலைத்தளங்களுக்கும் நீங்கள் வந்து என்ன செஞ்சுருங்க, டெலகிராம் குரூப்பு அது இதுன்னு எங்களுக்கு இந்த கொஸ்டின் கேட்டாங்க, அந்த கொஸ்டின் கேட்டாங்கன்ட்டு என்ன செய்கிறீங்க, நீங்கள் வந்து சொல்லிடுவீங்க. அதை வந்து குரூப்பில் உள்ள எல்லாருமே பார்த்துட்டு போய் அதே மாதிரி போய் அட்டன் பண்ணிடுவாங்க. கடைசி நீங்கள் முதல்ல அட்டன் பண்ண உங்களுக்கு அந்த வேலை வாய்ப்புக்கு இல்லாமல் நீங்கள் எந்த இடத்துலலாம் குறைபாடு பண்ணிருக்கீங்களோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த நபர், உங்கள் குரூப்பில் உள்ள இன்னொரு நபர் அதை தெரிஞ்சுட்டு அந்த அட்டன் பண்ணி அந்த வேலை வாய்ப்பை வாங்கிறாரு. இதுதான் உங்களுடைய தோல்விக்கு வந்து முழு காரணம். எந்த வேலை வாய்ப்பு வெளியில் தெரியணும், எந்த வேலை வாய்ப்பு வெளியே தெரியக்கூடாது, அதை பற்றிய செய்திகள்னு இருக்குது. இப்போ டிஎன்பிசியை பொறுத்தவரை எல்லாரும் யாராலும் பப்ளிசிட்டாக படிச்சுட்டு போய் எழுதிக்கலாம். ஆனால் இந்த எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா யார்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது. அந்த தகவலை எதுவும் ஷேர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வேலை கிடைக்கும். அந்த அறியாத்தன்மையினால் நீங்கள் எங்களுக்கு இந்த கொஸ்டின் கேட்டாங்க, அந்த கொஸ்டின் கேட்டாங்கன்ட்டு நீங்களும் என்ன செஞ்சுறீங்க, அதை வந்து வெளியில் சொல்லிடுறீங்க. அதுதான் உங்களோட தோல்விக்கான முக்கிய காரணம். பல்வேறு சேனலுக்கு அது வந்து ஏர்னிங், சரிங்களா? அதனால் உங்களுடைய நன்மையை பாருங்கள். உங்களுடைய நன்மையை வந்து மற்றவங்க வந்து பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு அவங்களுடைய ஏர்னிங் தான் முக்கியமே தவிர உங்களை வழி நடத்தி எல்லா சேனலையும் சொல்லலை. அவங்களுக்கு ஏர்னிங் தான் முக்கியம், சரிங்களா? நீங்கள் தான் காசை விரயம் பண்ணிட்டு போயிட்டு இந்த இன்டர்வியூவை கரெக்டாக வந்து அட்டன் பண்ணுங்கள். 2 இன்டர்வியூ உள்ளது. முதல் இன்டர்வியூ வந்து கரெக்டாக அட்டன் பண்ணுங்கள், சரிங்களா? அப்படின்னா மற்ற போஸ்டிங்லாம் எடுத்துட்டாங்க ஆளு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 18 போஸ்டிங் வந்து ஓஏக்கு வந்து இருக்குது. 18 வந்து ஓஏக்கு வந்து இருக்குது. பார்த்தீங்கன்னா பொது பிரிவுக்கு வந்து முன்னுரிமை பொது வந்து ஒரு போஸ்டிங்கு, முன்னுரிமை அற்றவர் பொதுல 1, முன்னுரிமை அற்றவர் பெண்களில் 1, மொத்தம் 4 போஸ்டிங்கு ஜிடிக்கு போட்டுவாங்க. தாழ்த்தப்பட்ட உறுப்பினர் அருந்தியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டிங் இருக்குது. அதுக்கடுத்து எம்பிசி டிஎன்சிக்கு வந்து மொத்தம் ஒரு 3 போஸ்டிங்கு, மொத்தம் அதில் மொத்தம் 4 போஸ்டிங் இருக்குது. பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 போஸ்டிங் இருக்குது. தாழ்த்தப்பட்ட உறுப்பினரில் முன்னுரிமை பெற்றவர் பொது வந்து 2 போஸ்டிங்கும், முன்னுரிமை அற்றவர் பெண்களில் 1 போஸ்டிங்கும் சேர்த்து மொத்தம் 3 போஸ்டிங் இருக்குது. பிசிஎம்முக்கு வந்து 1 போஸ்டிங் இருக்குது. ஆக மொத்தம் வந்து ஒரு 18 போஸ்டிங் வந்து இதில் வந்து இருக்குது, சரிங்களா? இதுக்கு வந்து உங்களுக்கு 2 நேர்காணல் வந்து வைப்பாங்க. நம்ம யூடியூப் வீடியோவில் போடுறதுனால எல்லாருமே பார்ப்பாங்க. அதனால நம்ம யூடியூப் வீடியோவில் டெய்லி வந்து நேர்காணலுக்கான வினாக்கள், பொது அறிவு வினாக்கள் வந்து நம்ம வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிளாஸ் வந்து நடத்துகிறோம், சரிங்களா? அந்த கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த நேர்காணலில் நிச்சயம் வந்து வெற்றி பெற்று வேலை வாய்ப்பு வந்து பெறுவீங்க. இந்த நேர்காணலுக்கு நீங்கள் கிளாஸ் வரணும் அப்படின்னா
நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் நம்பர் இருக்கும், அதுக்கு வந்து உங்களுடைய பேர், டிஸ்ட்ரிக்கு, வருமான வரி, தீர்ப்பாயம் வகுப்பு அப்படின்ட்டு நீங்கள் டைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லிங்க் வந்துடும். சரிங்களா? இந்த பணிக்கு வந்து நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா நீதிமன்ற அலுவலக பணிகள், நீதிபதிகளின் வீட்டு பணிகள், சமைத்தல், பாத்திரங்களை தூய்மை செய்தல், துணி துவைத்தல், தரையை தூய்மை செய்தல், கழிப்பறை சுத்தம் செய்தல், தேவைப்படும் இடங்களில் கிருமி நாசினி தெளித்தல், தோட்ட பணிகள் மேற்கொள்ள வேண்டும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. தேர்வு செய்யப்பட்ட நபர்கள் நீதிபதி அறைகள், நீதிமன்ற அறைகள், நீதிமன்ற அலுவலக அறைகள், நீதிமன்ற வளாகம், பதிவு அறை மற்றும் நீதிமன்றம் சார்ந்த போது அனைத்து இடங்களையும் சுத்தம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நேர்காணல்ல வாசித்தல் மற்றும் ஸ்கில் டெஸ்ட், இது வந்து முதல் நேர்காணல்ல வந்து இருக்கும். சரிங்களா? நீங்க 8 மணிக்கெல்லாம் இன்டர்வியூ நடக்கிற இடத்துல போய் ரீச் ஆயிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுக்கு வந்து எந்த ஒரு சிபாரிசும் எதிர்பார்க்க மாட்டாங்க. யாராவது நீங்க சிபாரிசு போனீங்க அப்படின்னா உங்களை வந்து கன்ஃபார்மா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதனால எந்த ஒரு சிபாரிசும் இதுல வந்து பண்ண முடியாது. உங்களுடைய அனைத்து டிசி, கல்வி சான்றிதழ், சாதி சான்றிதழ், குடும்ப அட்டை, எம்ப்ளாய்மெண்ட் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், இது எல்லாமே நீங்க ஒரிஜினல் வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வேற முன்னுரிமை சான்று தான் கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சார் நான் இந்த வேலையை தான் சார் நம்பியிருக்கேன், கண்டிப்பா எனக்கு இது கிடைக்கணும் அப்படின்ட்டா கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ண பாருங்க. வாய்ப்பை மிஸ் பண்ணிடுறாங்க. டெய்லி நம்ம பொது அறிவு வினாக்கள் வந்து நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம், அதையும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க.